ஹாய், திஸ் இஸ் என்ஃபீல்ட் யூசர் என்கே. இன்னைக்கும் நம்ம மில்ல தான் இருக்கோம். இன்னைக்கு ஒரு புது பைக்கோட, அதாவது ரொம்ப பழைய பைக் தான். இப்போ நான் காமிக்கிறது புதுசு, உங்களுக்கு நம்ம வீடியோ புதுசு. இங்கே பிரைட்னஸ் கரெக்டாக இருக்கு. இனிமேட் வந்துட்டு நிறைய பைக்ஸ் பற்றி வந்துட்டு போட போகிறோம். ஸோ நீங்களும் தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூண்டாக இருங்க. அதுக்கு என்ன பண்ணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டவ் பைக்கை பார்ப்போம். அடங்கொம்மால இவன் தான் பேட் வேர்ட்ஸ் பேசுறவன். ஆயத்தம் தான் பச்சை பச்சையா வருது. சரி, சாவி எடுத்தாச்சு. சாவி எடுத்தோடனே சாவி பார்த்தோன்னே என்ன பைக்குன்றது கெஸ் பண்ணிட்டுப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் கேமராலையும் தெரிஞ்சுட்டுருக்கோம். ஆமாங்க, புல்லட்டு தான். நான் புல்லட் வந்துட்டு என்னடா புல்லட்டு தானே நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதோட ஸ்பெஷல் டைப் போன புல்லட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய விண்டேஜ் லவ்வர்ஸ்க்கு இது வந்துட்டு ஸ்பெஷல். அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பழைய புல்லட் லைக் பண்ணுறவங்களாம் ரொம்ப பிடிக்கும் இது. அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ண விட மாட்டிருக்காங்க, காலுக்கு மேலே காலு. அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய அந்த நாட்டாமங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் யூஸ் பண்ணுற வண்டி இது. அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. பட் இந்த மாடல் இல்லை. இந்த பைக்கில் வந்துட்டு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய பைக்கில் வந்துட்டு பாருங்கள், ரைட் சைடு கீர் இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு கீர் இருக்குது. என்னோடய பைக்கில் என்ன வளருது இன்றைக்கி ரொம்ப. இங்கே வந்துட்டு ரைட் சைடில் பிரேக் இருக்குது. இந்த இதில் வந்துட்டு ரைட் சைட்லேயே வந்துட்டு கீரு நியூட்ரல். ஆக்சுவலாக இது வந்துட்டு எந்த கீரில் இருந்தாலும் இது ப்ரெஸ் பண்ணால் நியூட்ரல் வந்துடும். இது ரைட் சைடில் வந்துட்டு கீரு. இதோட பேட் வந்துட்டு எல்லாமே முன்னாடி, கீர்லெஸ் பண்ணுன்னா பின்னாடி. கிக்கர் ஆஸ் யூஷுவலு. இதில் கிக் அடிக்கிறதுக்குலேயும் நிறையா சாப்பிட்ணும். ஆமாம், இங்கே பாருங்கள், பிரேக்கோட இது ஸ்டெம்ப் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ராடு, பிரேக்கோட ராடு. நான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய பிரேக் வந்துட்டு எவ்வளோ சின்னசாக இருக்குது, இவ்வளோ தான். ப்ளஸ் வந்துட்டு என்னோடய கீர் பேட்டர்ன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீர் இப்படி, மற்றதெல்லாம் பின்னாடி. இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா கீரும் வந்துட்டு முன்னாடி. இதை நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஓட்டியே காமிச்சிடுறேன் ஒன்ஸ். நம்ம மற்றதெல்லாம் வந்துட்டு மோட்டோ விளாகிங்கில் பேசுவோம். இப்போ இது தள்ளுறதே பெரும் பாடாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது இன்னும் அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லை. வெயிட்ன்றது சுத்தமாக இல்லைங்க இந்த புல்லட்டில். நம்ம புல்லட்லையாச்சும் வந்துட்டு வெயிட் ஜாஸ்தி. இதெல்லாம் வந்துட்டு அசால்ட்டாக தள்ளிடலாம். ஆன் பண்ணி, இது ஆன் பண்ணுறதே பெரிய பாடு. நியூட்ரல் வந்துச்சான்னு தெரியலையே. நியூட்ரல் தான் இருக்குது. இதை ஆன் பண்ணும். காலே உடஞ்சிருங்க ஒழுங்காக நம்ம பண்ணலாம். இதில் என்னென்னா, இக்னிஷனோட பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஆன் ஆகும். அதுக்கு நம்ம பாருங்கள், இந்த இக்னிஷன் பாயிண்ட் வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சோக் தான். ஆன் பண்ணிக்கிட்டு இருங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுற ஒன்லி எக்ஸ்பர்ட் வந்து நம்ம ரோஹித் தான். ரோஹித் ரோஹித் எது ஆனு? இது ஆனா மேலே ஆனா? ரோஹித் இதில் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுல. திரும்ப ஆஃப் ஆயிடுச்சுங்க. சோக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சரியான சவுண்டு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுச்சுங்க. வருகிறார் புல்லட் பாண்டி. இதோட கீர் தாங்க பிரச்சனையே. இதில்
ஆஃப் ஆகிடுச்சு திருப்போம். ஐயோ ஏன்பா நான் இப்படி பாடுபடுத்துறீங்க. ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஆனால் அது ஆஃப் ஆகுது. அம்மா லாரிங்க. இது ஆம்ப் கரெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்க, நியூட்ரல் போடுறதுக்கு ஜஸ்ட் இப்படி பண்ணால் நியூட்ரல். நியூட்ரல் உள்ளல வந்துச்சா? ஐயோயோ, இது ஸ்டார்ட் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது. இப்போல்லாம் பாருங்கள் செல்ஃப் வந்துடுது. அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, போயிட்டேங்க. இது போகும்போது அப்படியே ப்ளாக் பண்ணிட்டு இதை பற்றி சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு 1984 புல்லட்டு. 1984 பெட்ரோலில் ஃபஸ்ட்டு அடிஷன் விடுறது இந்த புல்லட்டு தான் விட்டாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு டீசல் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலோட ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு. அப்போது இந்த மிலிட்ரிக்காரங்க, இந்த ஊரில் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளாக்கிறவங்க, காசு வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த புல்லட் தான் லைக் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்புறமா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி புல்லட் வந்துச்சு. நோவே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது. இது ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிடணும் நிறையா போல், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் போல். இப்போல்லாம் பாருங்க சால்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ எனக்கு வேர்த்தே ஒழுகிடுச்சிங்க. ஃபுல்லாக ஹெல்மெட் ஃபுல்லாக வேர்வை தான். இது ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆம்ப் பார்த்து இந்த ஆம்ப் ஸ்டடியாக இருக்கணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அடாடாடா, இந்த வீடியோ ஒன்றும் அவ்வளோ லென்த்தாக வராது. ஏன்னா இந்த புல்லட் பற்றி வந்துட்டு நம்ம சொல்லணுன்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய கதை இல்லை. விண்டேஜ் லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது வீடியோவாக இருக்கும். ஏன்னா 1984 புல்லட்லாம் இப்போலாம் கிடைக்குதா சொல்லுங்கள்? இப்போல்லாம் நிறைய வந்துட்டு கிடைக்கிறதே இல்லை விண்டேஜ் பைக்ஸ் எல்லாம். எனக்கு என்ன இதில் பிடிச்சிருக்குன்னா ஹேண்டில் பாரு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வர புல்லட்லாம் இப்படி தான் ஹேண்டில் பார் வரும். நம்மளது லாங் ஹேண்டில் பேரு ட்ராவல் அவசரமே போட்டிருக்கோம். இது நல்லா இருக்குங்க, ஓட்டுறதுக்கும் கெத்தாக இருக்குது. அப்படியே இந்த செஸ்ட்டை நிமித்திட்டு ஓட்டலாம். இதை நான் இந்த இதில் காமிக்கிறேன் பாருங்கள், மிரரில் என்னோட சிம் இப்படி தான் இருக்குது. சும்மா நாட்டாமல் சிங்கம் ஒன்று போகிற பீடியே. ஐயோ, அது எப்படின்னா வராரு வராரு யாரு வராரு அந்த மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த புல்லட் ஓட்டுறதுக்கே வந்துட்டு செம கெத்தாக இருக்குது. இப்போதான் தெரியுது அந்த காலத்து கிழவங்கள்லாம் ஏன் இந்த புல்லட்டை இவ்வளோ லைக் பண்ணாங்கன்னு. செம கெத்தாக இருக்குங்க. ரோட்டில் போனால் நம்மளை தான் பார்ப்பாங்க போல், அந்த அளவுக்கு இருக்குது புல்லட்டு. பிக்கப்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணல இந்த புல்லட்டை. இன்ஜின் ஆயிலேருந்து கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தா இன்னும் பக்காவாக வந்துருக்கும் வண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் 1984 வாங்கின ஒரு புல்லட்டு 2024 ஓடுது, இன்னும் சூப்பராக இருக்குது. மெயின்டைன் பண்ணாமல் இவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுதுன்னா ஒரு நல்ல விஷயம்தான். என்ன சொல்கிறது, எனக்கு அந்த வைப்ரேஷனே அவ்வளோ சுத்தமாக இல்லைங்க. பாருங்கள், நான் கையே விட்றேன் அசால்ட்டாக, ஒரு மீடியம் லெவல் வைப்ரேஷன் தான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. வைப்ரேஷன் வந்துட்டு இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஏன் ஹேண்டில் பார் இவ்வளோ ஆடுதுன்னா டயரு இல்லை டீராடு ஏதாச்சும் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். வண்டி ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அதனால் ஆடுது. மற்றபடி வந்துட்டு புல்லட்டோட வைப்ரேஷன் வந்துட்டு அவ்வளோவா இல்லை. இங்கே பாருங்க, அவ்வளோவா இல்லை. இதை நான் தெளிவாக உங்களை புரிய வைக்கிறேன் இருங்க. இல்லை, வைப்ரேஷன் இல்லைன்றதா. கீ ஒன்று வச்சு பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த கீ வச்சுன்னு இருக்கேன். வழுக்குது, இந்த வலுப்பு இருக்குனால வழுக்குது. மற்றபடி வைப்ரேஷன் எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்குது புல்லட். சூப்பராக இருக்குது புல்லட். வெயிட்டே இல்லைங்க. நான் ஒரே கையில் ஹேண்ட்லிங் பண்ணுறேன், சுத்தமாக வெயிட் இல்லை. ஒரே லுக்கு தான். ஸோ பொண்ணுங்க பார்த்து கூட இந்த வண்டி கவர்ச்சி அடையிறாங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு புல்லட் இது. நான் ஒன்றும் புல்லட்டை விளம்பரம் பண்ணல. நல்லா இருக்குது இந்த புல்லட். 1984 வாங்கின புல்லட் இப்பயும் வந்துட்டு வேற லெவலில் ஓடுதுன்னா ஒரு நல்ல இது. நான் பாருங்க, இப்போ என்ன இதில் வந்துட்டு பெரிய பாடுனா இந்த பிரேக்கு, இந்த கீர் போடுறது தான் பெரிய பாடு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. திடீர்னு அந்த வண்டி ஓட்டிட்டு இதில் வந்துட்டு லெஃப்ட் வந்துட்டு பிரேக்கு, ரைட்டு வந்துட்டு கீர்னால கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு. இன்னும் கீர் பேட்டர்ன் கூட வேறு இதில். ஆமாம்,
இங்கே பாருங்கள், இப்படி மேலே மேலே போட்டேன்னா கீர் வந்துட்டு லெஸ் ஆகுது, இப்படி போட்டேன்னா கியர் வந்துட்டு போடுறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ரைட் லெஃப்ட் பேட்டர்ன் மாறினால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஆல் ஓகே. இப்போ பாருங்க, நான் கீர் இதில் போட்டுனுக்கிறேன் லெஃப்டில், ஆனால் அது ஆக்சுவலாக அது பிரேக்கு. ஐயோ, ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஓட்ட பழகிடும். யாருக்காவது விண்டேஜ் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி நிறைய நான் எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி வண்டி நிறையா நான் போடணும், இந்த மாதிரி நிறைய விண்டேஜ் கலெக்ஷன் நினச்சிங்கன்னா நான் அடுத்த வீடியோ ஓப்பனாகவே சொல்கிறேன். ஜாவா வண்டி கூட ஒன்று இருக்குது, அது 1880 என்னமோ நினைக்கிறேன். அந்த வண்டி இந்த வீடியோ எப்படி போகுது பார்த்து அந்த வீடியோ நான் போடலாமா இல்லையான்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தாங்க போடணும். ஏன்னா இது நான் இப்போ 200 பெட்ரோல் போட்டு பேட்டரி சார்ஜ் ஏற்றிட்டு ஒரு கோபுரம் எடுத்து வீடியோ பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஒரு இருக்கணும் இல்லையா? அப்படி பண்ணால் தான் நான் கண்டினியூ பண்ண முடியும். காசுக்காகன்னு சொல்ல, உங்களுக்கும் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்துட்டு 10,000 சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக வச்சுருக்கோம். கரண்ட்லி 10,230 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க. அது ஒரு வீடியோனால நிறைய எனக்கு வந்துட்டு என்னோட சேனல் வந்துட்டு வைரல் ஆகிடுச்சு, ட்ரெண்டிங் ஆகிட்டு. இப்போ அந்த வீடியோனால வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். இதே மாதிரி வந்துட்டு மற்ற வீடியோஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், பார்க்கணும். நான் அவ்வளோவா இந்த வீடியோவில் இந்த வண்டி பற்றி கூட அவ்வளோவா சொல்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சது என்ன, இந்த வண்டி வந்து 1984 வண்டி. ஸோ பெட்ரோலில் ஓடுது, டீசல் வண்டி இல்லை. பிக்கப் சூப்பராக இருக்குது, சவுண்டு சூப்பராக இருக்குது. ஸ்டார்ட் ஆகிறது பாருங்கள். அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்துட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணாமல் வச்ச வண்டி. பெட்ரோல் மட்டும் போட்டு, நாங்கள் இன்றைக்கி பெட்ரோல் மட்டும் தான் போட்டேன், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. எந்த பிரேக்லேருந்து எல்லாமே சூப்பராக, பிரேக்கு எக்ஸ்பெஷலி பிரேக் சூப்பராக பிடிக்குதுங்க. பிரேக் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓல்டு இஸ் கோல்டு. இந்த மாதிரி நிறைய வண்டி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய ஓல்டு பைக்ஸ். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ இதே மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகெயின் ஸ்டே டியூன்.